நீதியும் பரிசுத்தமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, மகிமையின் பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கும் இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காண எத்தனையோ பேர் ஆசையாக இருந்தோம், அதை காண முடியாமல் போனது உண்டு. என்றாலும் நீர் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து காலையிலே நம்முடைய சமூகத்தில் எழுந்திருந்து உம்மை துதித்து ஆராதித்து இந்த ஆராதனை வேலையிலும் பங்கு பெற நீர் செய்தெல்லாம் நம்முடைய நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடானு கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்களையே ஜீவ பலியாக அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாய் இந்த ஆராதனை வேலை ஆண்டவரே உமக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக இருக்கத்தக்கதாக முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தில் நடைபெறுகிற பல பரிசுத்தவான்களுடைய ஆராதனையிலேயும் நீர் மகிமைப்படுவீராக, நிவழிப்படுவீராக. உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு எழுந்தருளுவீராகப்பா. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த நீர் ஏற்படுத்தப்பட்ட உம்முடைய ஜனமை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்களுடைய துதியை சொல்லி வருவார் என்று சொன்னீரே ராஜா. அந்த துதி ஸ்தோத்திரங்களுக்கு உண்டாகத்தக்கதாக அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய கிருபை மட்டும் வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை மட்டும் விளங்கட்டும். எங்களை மறையத்தின் வெளிப்படும்படியாய் பாடல் ஆராதனையானாலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சொல்லும் போதும் உம்முடைய சமூகங்களோடு இருப்பதாக ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வர வேண்டிய உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் எல்லா தடைகளையும் நீக்கும்படிய சமூகத்தில் அவளை கூட்டி சேர்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஏனோ தானோ என்றல்ல, பயத்தோடு நடுக்கத்தோடும் பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த வண்ணமாக ஆறுதலை பங்கு பெற்று தேவ பக்திக்கு எதுவான காரணிச்சே கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நீங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆளுகை செய்யும்படி அர்ப்பணிக்கிறோம். துதியும் கனமும் மகிமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. அன்பின் சொரூபியே, அருள் நிறை வல்லல்லே, இன்பமாய் போற்றுவோம். இந்நேரம் இதில் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பின் சொரூபியே, அருள் நிறை வல்லலே, இன்பமாய் போற்றுவோம் இந்நேரம் இதிலே. அன்பின் சொரூபியே, அருள் நிறை வல்லலே, இன்பமாய் போற்றுவோம் இந்நேரம் இதிலே. உன்னத அன்பே, ஒளி தரும் என்பே, உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். அன்பின் சொரூபியே, அருள் நிறை வல்லலே, இன்பமாய் போற்றுவோம் இந்நேரம் இதிலே. அன்பின் சொரூபியே, அருள் நிறை வல்லலே, இன்பமாய் போற்றுவோம் இந்நேரம் இதிலே. உன்னத அன்பே, ஒளி தரும் என்பே, உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். வந்திடுவீரே வல்லமையாக, வானவ தூதகணங்களுடனே. வந்திடுவீரே வல்லமையாக, வானவ தூதகணங்களுடனே. பெந்தெகோஸ்தின் பெரும் பேரான மாரியை பொழிந்திடுவீரே இக்கூட்டமிதிலே. பொழிந்திடுவீரே இக்கூட்டமிதிலே. அன்பின் சொரூபியே, அருள் நிறை வல்லலே, இன்பமாய் போற்றுவோம் இந்நேரம் இதிலே. அன்பின் சொரூபியே, அருள் நிறை வல்லலே,
இன்பமாய் போற்றுவோம் நேரம் இதிலே. உன்னத அன்பே ஒளி தரும் இன்பே மதடி பணிந்து மதடி பணிந்து போற்றுவோம் மகிழ்ந்திடுவோமே. மணவாளனோடு மணவாட்டியாம் திருச்சபையார் எல்லோரும் மகிழ்ந்திடுவோமே. மணவாளனோடு மணவாட்டியாம் திருச்சபையார் எல்லோரும் ஆனந்தித்திடுவோம் ஆர்ப்பரிப்போடு அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம். அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம். அன்பின் சொரூபியே அருளிரை வள்ளலே இன்பமாய் போற்றுவோம் நேரம் இதிலே. அன்பின் சொரூபியே அருளிரை வள்ளலே இன்பமாய் போற்றுவோம் நேரம் இதிலே. உன்னத அன்பே ஒளி தரும் இன்பே உமதடி பணிந்து போற்றுவோம் உமதடி பணிந்து போற்றுவோம். மீட்பர் வருவார் மேகமிதிலே பாடி மகிழ்வோம் ஆனந்தமாகவே. மீட்பர் வருவார் மேகமிதிலே பாடி மகிழ்வோம் ஆனந்தமாகவே. ஏகமாக தாகமதாய் தவித்த சுத்தர் மகிழ்ந்திட. ஏகமாக தாகமதாய் தவித்த சொத்தர் மகிழ்ந்திட. தேவதூதர் காணம் பாட வந்திடுவார் மீட்டிடவே. தேவதூதர் காணம் பாட வந்திடுவார் மீட்டிடவே. மீட்பர் வருவார் மேகமிதிலே பாடி மகிழ்வோம் ஆனந்தமாகவே. வருவார் மேகமிதிலே பாடி மகிழ்வோம் ஆனந்தமாகவே. கனிகள் நிறைந்த ஜீவியத்தால் மணிகளாக திகழ்ந்திட. கனிகள் நிறைந்த ஜீவியத்தால் மணிகளாக திகழ்ந்திட. அணிகலமாய் நவவரங்கள் அளித்தனரே சேர்த்திடவே. அணிகலமாய் நவவரங்கள் அளித்தனரே சேர்த்திடவே. மீட்பர் வருவார் மேகமிதிலே பாடி மகிழ்வோம் ஆனந்தமாகவே. மீட்பர் வருவார் மேகமிதிலே பாடி மகிழ்வோம் ஆனந்தமாகவே. அல்லேலூயா. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்காக எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 30 முதல் முடிய வாசிக்க கேட்போம். எபேசியர் 4:30 முதல் முடிய. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று மீட்கப்படும் ஒரு நாள் உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க?
ஆமாம், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசிய நிருபத்தில் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் மிகவும் சிறப்பான மேன்மையான பெரிய ஒரு ரகசியம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஒரு ரகசியம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக மாறணும் என்பதுதான் பரலோக பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகவே தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், மட்டுமல்ல அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகம்தான் முத்திரை என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். இங்கே அவர் சொல்கிறாரு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. நாங்கள் தான் அபிஷேகம் பெறலையே, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சில நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இருங்க, இங்கேயே ஸ்ட்ராங்காக இருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டதான தேவனுடைய பிள்ளைங்க ஆவியானவரோடு சேர்ந்து நடந்து ஆவியானவரோடு கூட நாம் எப்போதும் எல்லாவற்றிலும் அவருக்கு பிரியமானதையே செய்து நம்முடைய முத்திரையை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்த 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஒன்றும் நம்மை என்ன செய்யக்கூடாது? சேதப்படுத்தக்கூடாது, முத்திரையை உடைத்து போடக்கூடாது. நமக்குள்ளே தெய்வீகமான அந்த அன்பு, ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட முத்திரை ஆகிய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்காகத்தான் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். அபிஷேகம் பெறாதவங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பரலோகத்தை எட்டி கூட பார்க்க முடியாது, நீ யாராக இருந்தாலும் சரி. அப்படி தான் ஏசு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் யூதருக்குள்ள ஒரு பெரிய அதிகாரி, போதகன். ஆனால் அவனை பார்த்து சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்கணும். பிறந்தால் பார்க்கலாம், அவ்வளோதான், உள்ளே போக இயலாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி மட்டும் இல்லை, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் அந்த நாட்களில் அப்படி சொன்ன வார்த்தை இன்றைக்கும் சேரில் உட்கார்ந்துருக்கீங்களே சகோதர சகோதரிகளே, கீழே உட்கார்ந்துருக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு கிருபையின் காலம் தந்திருக்கிறார். இனி வரும் காலம் பொல்லாதது. இனி வரும் காலம் மிகவும் இடுக்கவும் நெருக்கமான காலம். இந்த கிருபையின் காலத்திலேயே ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே பலத்த கிரியை நடப்பிப்பார். ஆமேன், அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மீட்கப்பட்டிருக்கலாம். எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. என்ன மீட்பு? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவம் மன்னிக்கப்படும் போது நாம் மீட்கப்படுகிறோம். பாவத்திலிருந்தும் பாவத்தின் சாபத்திலிருந்தும், இன்னும் சொன்னால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாக மீட்கப்பட்டார்களோ அதுபோல் இங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய ரட்சிப்பில் நிறைவேறுகிறது. அடுத்த வசனம் கூட, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணியிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாக இருக்கிறது. இது ரட்சிப்பிலே உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம். ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் சரீர மீட்பு பெற்றுக்கொள்ள முடியாது, சரீர மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 13,
14 வசனங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது விசுவாசிகளான பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் என்று பேதுரு முதல் பிரசங்கத்திலேயே சொல்லிட்டார். இன்றைக்கு யோவானும் சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசிகளான பின்பு பரிசுத்த ஆவியினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் முத்திரை அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்த வசனத்தின் வாசிக்கலாம். அவருக்கு சொந்தமானவர்கள், ஏனென்றால் முத்திரை போடப்பட்ட பரிசுத்தவான்கள், முத்திரை போடப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க அவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை முத்திரையாக பெற்றிருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ரட்சிப்பில் நாம் பாவ மன்னிப்பிலிருந்து, அதாவது பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். நல்லது, அது நமக்கு பொதுவான ஒரு ரட்சிப்பாக இருக்கிறது. ஆனால் கடைசி ரட்சிப்பு வரைக்கும் நாம் செல்ல வேண்டும் என்றால் இன்னும் வித்தியாசமான முறையில் நாம் வளர வேண்டும். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு அத்தாட்சி என்ன? ஆவியானவரே அத்தாட்சியாக இருக்கிறார், முத்திரையாக இருக்கிறார். நாம் எல்லாம் பாட்டு பாடுறோம். அச்சாரமா, முத்திரையாய், அபிஷேக வல்லமையால் என்ன செய்யணுமா என்று சொல்லி பாடுறோம். நல்லது, பாட்டு பாடினா போதாது, அந்த முத்திரையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு போதிக்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக. அல்லேலூயா. ஆத்மா மீட்கப்பட்டாச்சு, சரீரம் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னொன்று இருக்கிறது, நம்முடைய சரீரம் மீட்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரம் மீட்கப்பட வேண்டும். இந்த சரீரம் தான் நமக்கு முதலாவது சத்துரு. தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், இந்த சரீரம் தான் முதலாவது சத்துரு. கடைசி சத்துரு மரணம் என்று வேதம் சொல்கிறது. மரணம் வரும் வரைக்கும், மரணம் நம்மை சந்திக்கும் வரைக்கும் இந்த சரீரம் நமக்கு சத்துருவாகவே இருக்கும். ஆனால் இந்த சரீரத்தின் செய்கைகளை பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யணுமா? அழிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இன்னொரு வித்தியாசமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆவியின் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். தொடர்ந்து அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஆமென். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இவ்விதமாக நாம் வாசித்தோம். 23வது வசனம் சொல்கிறது, அந்தபடி ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட, புத்திர சுவிகாரத்தை பெற்ற நாமும் கூட காத்திருந்து என்ன செய்கிறோம்? தவிக்கிறோம். ஆகவேதான் நாம் முதற் பலன்களாக மாறணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் முதற் பலன்களை குறித்து லேவியராகமம் 17வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறது போல, அதே போல் யாக்கோபு 1:18 நாம் ஒரு விதமான முதற் பலன்களாக மாறுவதற்காக நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார் என்று 1:18 யாக்கோபில் படிக்கிறோம். யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. ஆகவேதான் சத்திய வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறோம். வேதவச வாக்கியில் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படியாயிலும் என்ன செய்யணுமா? முதற் பலன்களாக மாறணும். கர்த்தருடைய வருகையில்
நம்முடைய சரீரம் மீட்கப்பட வேண்டும் என்றால், மறுரூபமாகி அவரை சந்திக்க வேண்டும் என்றால், மறுபடியும் ஜெனிப்பித்த ஒரு அனுபவம் தேவனுடைய ஆவியின் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் முதற் பலனாக மாற முடியும். நம்முடைய சரீரம் மீட்கப்படும், நம்முடைய சரீரம் மீட்கப்படும். அதுதான் நாம் பார்த்தோம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இப்படி சம்பவிக்குது, உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் சொல்லிட்டு 27ஆம் வசனம், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால். பாருங்க, கடைசி நாட்கள் இருக்கிறோம். நடக்கிற எல்லா காரியங்களையும் பல விதங்களை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ வாசிப்போம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அல்லேலூயா. நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துவது கடினமான ஒரு காரியம்தான் என்றாலும் நாம் அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். பாட்டில் நாம் பாடினோம், புவி மீதினில் சரீர மீட்பு என்று வரும் என காத்திருக்கும். புவி மீதினில் சரீர மீட்பு என்று வரும் என காத்திருக்கும். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியாய் மாறிடுவோம். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியாய் மாறிடுவோம். நவ எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார். இதுவரை இருந்த துன்பமில்லை, எமக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, எமக்கென்றுமே ஆனந்தம். ஆனந்தமான நாளையதில் இயேசு வருவார். எத்தனை பேர் வாஞ்சியோடு அவளோடு காத்திருக்கல தெரியாது. உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது. ஆகவேதான் நீங்கள் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாம இருந்து எப்படியாயிலும் அவரை சந்திக்கணும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டம் திரளாக இருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகள் என்ற பெயர் அழைக்கக்கூடிய பலர் இருக்கலாம். ஒருவேளை அவங்க ஊழியமும் செய்யலாம், ஆத்மாதாயமும் பண்ணலாம், பிசாசு துரத்தலாம், அற்புத அடையாளங்களை செய்யலாம், பெரிய பெரிய கேம்ப்பு நடத்தி பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனால் பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள்ளும் போது தான் அவங்க சரீரம் மீட்கப்படும். ஆமேன், அல்லேலூயா. ஆகவேதான் இந்த சரீர மீட்பு என்று சொல்வது ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் ஜீவன். ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் ஜீவன். பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன். 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஒரு பக்கம் ஜீவன், இன்னொரு பக்கம் மரணம். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு பக்கம் மரணம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் ஜீவனிலே நாம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அந்த திவ்ய வல்லமையானது நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் போதுமானதாக இருக்கிறது என்பதை நாம் வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை ஆளுகை செய்து என்ன நோக்கத்தோடு கிரியை செய்கிறார் என்பதை குறித்து சில குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் போதாது. பரிசுத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டு எல்லாருமே மறுரூபமாக முடியுமா? முடியாது. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் கர்த்தர் வருகையிலே போக முடியுமா? அதுவும் முடியாது. ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள், பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாக நாம் மாறினால்தான் அவருடைய வருகையிலே நம்முடைய சரீரம் மீட்கப்படும். முதலாவது குறிப்பாக நாம் ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்படி இருந்தும் சகோதரரே,
புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து. சரி, இங்க என்ன வாசிக்கிறோம்? புறஜாதியாராகிய பலி. யார் புறஜாதி? யூதர் அல்லாத மற்ற எல்லாருமே அவருடைய சமூகத்தில் புறஜாதிகள், அந்நியர், பரதேசிகள். நம்ம எல்லாருமே அப்படித்தான். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்படுகிறது? பரிசுத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லாதவங்க சொல்லுங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். பிரியமானவர்களே, இங்கே நாம் என்ன வாசித்தோம்? புறஜாதியாராகிய பலி என்று சொல்வது, புறஜாதியாராகிய நாம் ஆண்டவருக்கு பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேதம் சொல்கிறது. ரோமர் 12:1-2 நாம் அப்படி வாசிக்கிறோமே. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஏனென்றால் சரீரம் மீட்படைய வேண்டும் என்றால் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை எதுவென்றால் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனம் கூட, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சம், இந்த நவீன கால உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த மறுரூப நிலையை அடைவதற்கு உதவி செய்வது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல, அவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற சத்தியம், உபதேசம், வேத வசனம். ஒரு வாலிபன் தன் வழி எதனால சுத்தம் பண்ணுவான் என்று 119ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோமே. ஒரு வாலிபன். அதே போல் வயோதிபர்கள், தாய்மார், சகோதரர்கள், தகப்பன்மார் எல்லாருக்குமே வேத வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் உலகத்தை ஜெயித்ததுனால, பிசாசை ஜெயித்ததுனால உங்களுக்கு எழுதுகிறேன் என்றெல்லாம் நிருபங்களை நாம் பார்க்கிறோம். 119:9. வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. ஆண்டுடைய வசனத்தின்படி காத்துக்கொள்வதனால் தான் வாலிபன் தன் வழி என்ன செய்ய முடியும்? அப்போது எத்தனை வாலிப சகோதரிகள் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாகுதலுக்கு தேவ பயத்தோடு இருக்கீங்க? சகோதரிகளே, சகோதரரே, வாலிபரே, கன்னியரே, வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் வசனத்தை கனம் பண்ணினால், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணினால் அவர் உங்களை கனம் பண்ணுவார். நாங்கள் அறிந்திருக்கிறபடி எத்தனையோ வாலிப சகோதரிகள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை கனம் பண்ணி அதன்படி ஜீவித்தது நிமித்தமாக இன்றைக்கு உயர் பதவியில் மேலான ஆசீர்வாதத்தோடு நிறைவாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? வழியை வசனத்தின் மூலமாக சுத்திகரித்து கொண்டதினால், பரிசுத்தமாக்கி கொண்டதினால் தான் இந்த ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இளம் வாலிபனாகிய யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு கடினமான சூழ்நிலை, எவ்வளவு போராட்டமான கஷ்டமான காரியங்கள், பொய்யாய் குற்றம் சாட்டப்படுகிற பல சூழ்நிலை மத்தியிலையும் கூட தன் பரிசுத்த ஜீவியத்தை அவன் காத்து கொண்டான். அல்லேலூயா. உலகம் முழுவதும் பல்லாங்கன்கள் கிடக்கிறது. பிள்ளைங்க வெளியே போயிட்டு வரும் வரைக்கும் நமக்கு பக்கனே இருக்குது. கர்த்தர் தான் அவங்களுக்கு பாதுகாப்பை தரணும். கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் அவளோடு இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான பலி என்பதை ஆங்கிலத்தில் அக்செப்டபிள் சாக்ரிஃபைஸ், அங்கீகரிக்கப்பட்ட பலியாம். தேவனால் நாம் அங்கீகரிக்கப்படுவதற்காக இந்த பரிசுத்த ஆவியான நமக்கு முத்திரையாக இருக்கிறார். பாவம் அணுகாமல் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேசத்தில் எங்கே பார்த்தாலும் மழை,
எங்கே பார்த்தாலும் சகதி, எங்கே பார்த்தாலும் அடுக்கு அடுக்கு. நீங்கள் அந்த வழியில் நடந்து போகிறீங்க சகோதரியை, நடந்து போகும்போது நீங்கள் சதுக்கு புதுக்கு மிதிச்சுட்டே போயிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் அப்படியே துணி தூக்கிட்டு போகிறது இல்லையா? இப்படி தூக்குறது இல்லைங்களா? நீங்கள் பரவாயில்ல, எல்லாம் அப்படியே போவாங்க. ஏன்னா அம்மா மாதிரி தான் துவைக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் உயர்த்தி பிடிக்கிறது போல் இந்த உலகத்தினுடைய அழுக்குகள், உலகத்துடைய பாவம் ஒன்று நம்மை அணுகாதபடி நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு மாதிரியாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய பலி பிரஜாதியாராகிய பலி அந்த முத்திரையாகிய பரிசுத்த ஆவியினால் தான் என்ன செய்யப்படுகிறது? பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆமேன். ஒருவேளை தவறுகள், பலவீனங்கள், பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் என்றால் அது என்ன செய்யணும்? அறிக்கை செய்து விட்டுவிடும்போது இரக்கத்தை கத்த தருவார். ஆமேன். அல்லேலூயா. ஒரு பாட்டு. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. செய்பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலனுமில்லை. செய்பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலனுமில்லை. மெய்யாகவும் துணை வேண்டும் ஐயா, மெய்யாகவும் துணை வேண்டும் ஐயா. எந்தன் ஐயா உம் பிள்ளை நான் அல்லவா, எந்தன் ஐயா உம் பிள்ளை நான் அல்லவா. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிறேன். உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்றேன். உள்ளதையும் இடம் சொல்லிவிட்டேன், உள்ளதையும் இடம் சொல்லிவிட்டேன். எந்தன் உடலையே உமக்கென தந்து விட்டேன், எந்தன் உடலையே உமக்கென தந்து விட்டேன். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே மீட்கப்பட்டு செங்கடலை கடந்து வண்ணாந்திரத்தில் புறப்பட்டு போனாலும் கூட யார் தொடர்ந்து வந்தது? பார்வோனும் அவருடைய சேனைகளும் தொடர்ந்து வந்தது போல ஒருவேளை பாவம் தொடரும் என்றால் தேவனை நீங்கள் மறவாமல் அவரோடு கூட இருப்பீர் என்றால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற நல்ல எண்ணத்து நிமித்தமாக அவருக்கென்று நம்முடைய சரீரத்தையே ஒப்பு கொடுக்கும்போது, பலியாக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அங்கீகரிக்கிறார். பிரஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான அங்கீகரிக்கப்பட்ட பலியாய் மாறுகிறது போல ஆவியான நமக்குள்ளே வரும்போது நம்முடைய சரீரத்தை முழுதும் அப்படியே மாற்ற வல்லவராக இருக்கிறார். அடுத்து நாம் பார்க்கலாம் ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கும்போது பிழைக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்ன செய்யணுமா?
இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் சரீரம் மீட்கப்பட வேண்டும் என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை என்ன செய்யணும்? அழித்து போட வேண்டும். மார்டிஃபை ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே அதை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த மார்டிஃபைங்கிற வார்த்தை முதல் வருகிறது. அந்த வார்த்தையானது அந்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிற காரியம். பிறகு நான் படிக்கலாம். ஆக பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு ஆவியானவரே உதவி செய்கிறார். அதுக்கேற்ற சிந்தை நமக்கு வேண்டும். அந்த ஜெயஜீவியம் செய்கிறவர்கள் மட்டும்தான் தங்கள் சரீரத்தில் மறுமாக்கப்பட முடியும். முற்றிலும் ஜெயம் ஜெயஜீவியம் செய்கிற அந்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலும் ஜெயங்குழலாக இருக்கிறோமே என்று பவுல் சொல்கிறார். முற்றிலும் நம்மளை அன்பு கூறுவராலே முற்றிலும் ஜெயங்குழலாக இருக்கிறோம். ரோமர் 8 கடைசியில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய அன்பு கூறுவராலே நாம் முற்றிலும் ஜெயங்குழலாக இருக்கிறோம். இது நம்மால் அல்ல, தேவ பலத்தினால, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் மிகுந்த ஜாக்கிரதையாக, ஞானமாக, விவேகமாக, எச்சரிக்கையாக நாம் இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சும்மா சர்வசாதாரணமாக நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம் அல்ல. சொல்லுவோம், நாங்கள் ராஜாக்கள் ஆசாரியர் என்று சொல்லுவோம். அதுக்கேற்ற தகுதி வேண்டும் இல்லையா? அதுக்கேற்ற ஜீவியம் வேண்டும் இல்லையா? தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கொலோசியர் 3:1 முதலே வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இயேசு தம்முடைய பிரசங்கத்தில் சொன்னாரு. என்ன சொன்னாரு? உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினால் தரித்து போடு, உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் தரித்து போடு. 2 கண் உள்ளவனாக 2 கை உள்ளவனாக நரகத்தில் பிரவேசிக்கிறதை பார்க்கிலும் இல்லையா? அப்படி என்றால் தரித்து போடு என்று சொல்வது அதை விட்டு விலகி நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும், அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தேவ இரக்கம் நம்மை தொடரும். ஆமென். அல்லேலூயா. சகோதரரே, சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற எந்த ஒரு பாவத்தினுடைய காரியமாக இருந்தாலும், மாம்சத்தின் கிரியையாக இருந்தாலும், சரீரத்தின் அந்த செய்கைகளை விட்டு நீங்கள் விலகி பாதுகாக்கப்பட வேண்டும். சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அதனால தான் 8:6 சொல்லப்பட்டிருக்கு, மாம்ச சிந்தை மரணம். படி. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அல்லேலூயா. ஆகவே இந்த சரீரத்தினுடைய இச்சைகளுக்கும் சரீரத்தினுடைய விருப்பத்திற்கும் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவ ஆவியான நமக்குள்ளே செயல்பட முடியாது. டோட்டலாக நம்ம முழுவதுமாக சரணாகதியாக ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பழைய ஒரு பாட்டு, I surrender all to be my blessed Savior, I surrender all. 2 கரங்களை உயர்த்துறதுன்னு அர்த்தம் என்ன? சரணாகதியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்றுதான். நம்முடைய சரீரம் முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டதாக, சரீரம் முழுவதும் பலியிடப்பட்டதாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம், ஆனால் மாம்ச சிந்தை மரணம். சரீரம் சொல்லுவதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தால் ஆவிக்கேற்றபடி வளர்ச்சி அடைய முடியாது. இன்னும் இருக்கிற இடத்துல இருக்கணும், இருக்கிற மாதிரி தான் இருப்போம், வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இல்லாத சில பிள்ளைகளுடைய
குடும்பங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ வேதனை. ஏன் தான் இந்த பிள்ளை நான் பெற்றேனோ, ஏன் தான் இந்த பிள்ளை எனக்கு கிடைத்ததோ, காலகாலமாக நான் இவ்வளோ பாடுபடுறேன் என்று சொல்லி அந்த தாய் பெற்றோரோ எவ்வளோ கவலைப்படுவாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ வளராவிட்டால் நாங்களும் உங்களுக்காக வருத்தப்படுவோம், கர்த்தரும் உங்களுக்காக கண்ணீர் விடுவார். வளரணும். பொதுவாக சொல்லுவாங்க, ஆளும் வளரணும், அறிவு வளரணும். திடீமாடு மாதிரி உயரமாக வளர்ந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டணும், உயரமாக வளர்ந்துட்டு அறிவு இல்லாமல், தெளிவில்லாமல், தரிசனம் இல்லாமல், வெளிப்படுத்தல் இல்லாமல் சும்மா இடத்துல வந்து உட்காந்து பாயை கிழிச்சிட்டு சேர் உட்காந்து உடச்சி போட்டு போகிறதுக்கு நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் உங்களை யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும். அபிஷேகமே பெறல, என்ன பாச பண்ணுறது? பெற்றுக்கொள்ளு. எதுக்காக சபைக்கு நான் வர்றோம், எதுக்காக சபைக்குள்ள இருக்கிறோம்? ஏதோ சில காரியம் செய்துட்டு போகிறதுக்கா? இல்லை, அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நான் அபிஷேகம் பெறாத இந்த வருஷங்களில் முழங்கால் நின்று அப்படியே தண்ணி ஒழுகும், அப்படியே சொட்டு ஒழுகும். கஷ்டத்தோடு பாடுபட்டு கஷ்டப்பட்டு சிக்கனாக்கிற கிரவுண்டு இருக்குது ஈரோட்டில், அங்கே சிக்கனாகிறது தானே? ஆமாம், அந்த காலேஜ் கிரவுண்டில் போய் ராத்திரி எல்லாம், சனிக்கிழமை ராத்திரி எல்லாம் போராடி ஜெபம் பண்ணி, லுங்கி கிழிஞ்சு போயிடும், பேண்ட்டு கிழிஞ்சு போயிடும், அவ்வளோ போராடி ஜெபிச்சு பரிசுத்தம் கிடைக்கல. அப்போது ஆனால் ஊட்டியில் குன்னூரில் ஒரு கன்வென்ஷனுக்கு போன போது நான் எப்பொழுதுமே சபைக்குள்ளே வந்த உடனேயே எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியத்துக்கு வரல, ஜீபா பைஸ் தான் போடுவேன். அதன்படி என்னுடைய பாஸ்டரோடு கூட நான் அந்த ஊட்டி கன்வென்ஷனுக்கு, குன்னூர் கன்வென்ஷனுக்கு போய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த அபிஷேக கூட்டத்தில் முதல் வரிசையில் உட்காந்துக்குவேன், பெரிய ஆள் மாதிரி. நிருபங்கள் எழுதுகிற மாதிரி எழுதுவேன். கேட்பாங்க, என்ன நிருபம் எழுதுறீங்கன்னு கேட்பாங்க. அப்போது அபிஷேகம் பெறதெல்லாம் கை உறுத்துங்க அப்படின்னாங்க. அவ்வளோ தான். நான் இப்படி உயர்த்தின பாருங்கள், இந்த அம்மா மாதிரி சும்மா இருப்பாங்களா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது அது மாதிரி ஹான்னு சிரிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே வெக்கம். அன்றைக்கு அழுதேன், அன்றைக்கே கை உயர்த்தினேன். ஆண்டவரே, அபிஷேகம் வரும்போது முதல்ல என் கையில் இறங்கட்டும், அந்த வாஞ்சி பாருங்கள். அப்படியே உட்காந்து அன்றைக்கு அபிஷேகம் பெற்ற ஏப்ரல் 12 1972. தோத்திரம், அல்லேலூயா. 10 நாள் மிக முக்கியம் இல்லையா? பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறது மிக முக்கியம். அப்போ அதிலிருந்து தான் நம்ம சரீரத்தின் செய்கிற அழிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது சரீரத்தின் செய்களை படிப்படியாக அல்லது விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். அதனால்தான் மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானம். புருஷன் மனைவி, பாஸ்டர் அம்மா, ஒவ்வொரு குடும்பங்கள் எத்தனையோ பல விதமான காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது. மனைவியை பார்த்து எருமை, கழுதை என்று பேசக்கூடிய ஆட்களும் சபைக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அந்த சபை எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, அதே போல் நானும் பாஸ்டர்மாவை பத்துமா அப்படின்னு நான் கூப்பிடக்கூடாது, பாஸ்டர்மான்னு தான் கூப்பிடுவேன். சில மேட கோபம் வரும், ஆனாலும் உடனே மன்னிப்பு கேட்பேன்னா ஆமாம், கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டுருவேன். வெக்கப்படுறது, நான் ஆம்பளை, மீசிலாட்ட கூட ஆம்பளை தானே, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறதில்ல. ஏன்? பிரசங்கம் பண்ணணும், ஊழியம் செய்யணும், உங்களுக்கு உபதேசம் பண்ணணும். அதே போல தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நடக்கிற அந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். புருஷன் மனைவி கனம் பண்ணணும், மனைவி புருஷனை கனம் பண்ணணும், பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணணும், பிள்ளைகளும் பிள்ளைகளை பெற்றோரை கனம் பண்ணணும். அப்பொழுது தான் அங்கே ஆவிக்கேற்ற சிந்தை உண்டாகும், ஆவிக்கேற்ற வளர்ச்சி உண்டாகும். அது இல்லாமல் உலக பிரகாரம் மனுஷனை விட மோசமாக பேசக்கூடிய சிலர் இருப்பார் என்றால் அவங்க சபையில் இருந்து பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் அவங்களை பார்த்து அழுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க இல்லையா, நியாய தீர்ப்பு இருக்குன்னு. நியாய தீர்ப்பு எங்கே தொடங்குது? தேவனுடைய வீட்டில் முதலாவது தொடங்குறது. நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா? பிரியமானவர்களே, ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் என்று அல்ல. வேதம் சொல்லுகிறது, நம்ம ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை படிப்படியாய் நாம் என்ன செய்யணும்? அழித்த பிற்பாடு தான் இந்த சரீரம் மறுரூபப்படும், மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். சரீரம் மீட்கப்பட வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் ஆவியான நமக்கு தந்திருக்கிறார். அடுத்த ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவியானுடைய
நோக்கம் என்ன என்று அங்கே படிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். எனக்கு நீங்களே எனக்கு சாட்சிகள். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு சாட்சிகள். யூதேயாவில், சமாரியாவில், எருசலேமில், பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சி வேண்டும். ஆமென். உங்கள் சாட்சி எப்படி இருக்குது? ஐயோ, அந்த அம்மா போட்டு வாய் கொடுக்கவே முடியாதுங்க. என்னங்க கொடுக்க முடியாதான்? வாயை கொடுக்க முடியாது. போச்சு, அவ்வளோதான். வாட்டர் பானையில் ஈ போந்த மாதிரி எப்போதும் லொடலொடலொடலொடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. காதில் கேட்க முடியாது. நல்ல வார்த்தை பேசினாலும் பரவாயில்ல, அந்நிய பாஷை பேசினாலும் பரவாயில்ல, வேறொரு அந்நிய பாஷை பேசுகிறதெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. விசுவாசிகளா நீங்கள்? சகோதரர், நீங்கள் விசுவாசிகளா? உங்கள் வாயில் எந்த விதமான தூஷணம் வரலாமா? ஒரே ஊற்றுக்கண்ணில் நல்லதும் கெட்டது வரலாமா? சகோதரர், உங்கள் சகோதரி, உங்கள் மனைவி மேலே கனம் பண்ணுங்க, நேசிங்க. அதில் சாட்சி. அந்த குடும்பமாக நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யார் எப்படி போனாலும் பரவாயில்ல. அப்படி தானே யோசுவா சொல்கிறார். நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்ல, நானும் 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்போ பக்கத்தில் உங்களை பார்த்து, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். அந்த அம்மா பாருங்களேன், அதையா சொல்ற, நானும் என் வீட்டுக்காரியுமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்ன சந்தோஷம் பாருங்களேன். நானும் என் வீட்டுக்காரியுமோ வென்றால், வீட்டுக்காரருமோ வென்றால் கர்த்தரையே. வேற என்ன நமக்கு இருக்கு? அதான் சந்தோஷம். கர்த்தரை சேவிக்கிறது ஆகாது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீங்க? யோசுவா கேட்கிறார். அது உள்ளவா சாட்சி. உங்கள் வீடு இருக்கிற இடம், நீங்கள் இருக்கிற வீதி சாட்சியாக இருக்கணும். வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீங்கள் சாட்சியாக இருக்கணும். நேற்றுக்கு தான் நாங்கள் சில ஜெபத்தில் சில காரியங்கள்லாம் பேசிட்டு வந்தோம். சிலருடைய சாட்சியை கேட்டு நம்ம அழுறதா அல்லது என்ன செய்கிறதுனே தெரியல. நல்ல பொசிஷனில் வேலை செய்கிறாங்க, ஆனால் அங்கே போனால் பொட்டு வச்சுக்கிறாங்களாம், அங்கே போனால் பொட்டு வச்சுக்கிறாங்களாம், பூ வச்சுக்கிறாங்களாம். ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்குறாங்களா? அந்த ஆளே வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, வேறு என்ன வேணும்? வேறு யாரும் சொல்லலை. அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஆளே வந்து, என்ன அவங்க சபை சேர்த்தவங்களா? அது என்ன அப்படி இருக்காங்க, நடக்க வித்தியாசமாக இருக்குது. அவங்களுக்கு கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் விற்கிற கோயிலுக்கு போன தவறா? இது மாதிரி கேட்குற ஆட்களும் இருக்கிறாங்க. இருக்கிற இடங்களில், வேலை செய்கிற ஸ்தலங்களில் உங்களை பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகணும். ஆமென். ஆமாம். கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவ்வளோ விசேஷித்தமாக இருக்கணும். ஒரு யோசேப்பினால் அந்த தேசம் முழுவதும் போஷிக்கப்பட்டது இல்லையா? நீங்கள் ஒரு இடத்துல இருந்தால் உங்கள் நிமித்தம் அந்த ஆஃபீஸ் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த வேலை ஆசீர்வதிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் சிலருடைய சாட்சி நாங்கள் கேட்குற பரிதாபமாக இருக்குது. இங்கே ரொம்ப ரொம்ப நலங்களுப்பால் யாரும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவங்களுக்கே தெரியும். பிரியமானவங்க, சாட்சி உலகமெங்கும் போகணும் இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 1:8. எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கேதோனியாவிலும், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கேதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் விசுவாசம் எப்படி? உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாக, பிரபலமாக, பேசக்கூடிய வகையிலே சாட்சியுள்ளதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பவுல் அப்படி தான் சொல்கிறார். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? எல்லா இடங்களிலும் பிரசித்தமாக இருக்கு. 6-7 வசனங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே. ஏன் அப்படிப்பட்ட சாட்சி? நீங்கள் மிகுந்த
உபத்திரவத்திலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாக மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு மாதிரியானாங்க. ஆமென், அல்லேலூயா. உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிற உங்கள் விசுவாசம், இங்கே படிக்கிறோம், உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாக இருக்கிறது. மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய சபை இல்லாவிட்டால் நம்முடைய ஊழியம், நம்முடைய ஜீவியம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைங்க, இவங்களை பற்றிய சாட்சி எங்கும் உண்டாகணும். அதுதான் இங்கே பார்க்குறோம். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், சபையில், யூதேயாவில், ஜனத்தின் மத்தியில், சமாரியாவில், புறஜாதியின் மத்தியில், உலகமெங்கும் சாட்சியாக இருக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு வெளிநாடு போகாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை குறித்து வெளிநாட்டில் பேசணும். அல்லேலூயா. நாங்கள் பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுருக்கோம், 2 பேரும் வாங்கி வச்சுருக்கோம், பெட்டியில் வச்சு பத்திரம் வச்சுருக்கிறோம். ஆனால் வெளிநாடு போகிறதுக்கு யாரோ கூட்டு போட தானே, யார் போகிற பயமாக இருக்குது. எங்கே போய் இறங்கி எங்கே இறங்கும்போது தெரியல. இப்போ இந்த வயசில் தனியாக போக முடியாது, பரவாயில்ல. ஆனால் சவுத் அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார். பாஸ்டர், உங்களுடைய மெசேஜ் நான் கேட்டேன், உங்கள் இந்த டெய்லி மெசேஜ், அந்த காரியங்களை டிவோஷனை கேட்டோம், நல்லா இருக்குது. ஒரு சர்ச் டெடிகேஷனுக்காக சென்னையில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க பாஸ்டர் ராபர்ட் சிங் அவங்க. அவர் நோட்டீஸ் போர்டில் வெளியே அனுப்பியிருக்காரு. அவர் அதை பார்த்துட்டு அவர் உடனே ஃபோன் பண்ணி, அவர் யார் தெரியுமா, அந்த பாஸ்டரையோ யார் தெரியுமா, அவர் தான் என்னை ஊழித்து கொண்டு வந்தார். இப்போ அவர் பிஷப்பு சவுத் அமெரிக்காவில். அவங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் லீடர், மதுராந்தத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இப்போ அவர் ஒரு ஊழியத்தில் இருக்கிறார். அவர் சின்ன பையனாக இருக்கும், ஞானஸ்தானத்துக்கு அந்த பேர் எழுதி கொடுத்தேன் அப்போ அந்த காலத்தில். அப்போ நம்ம குறித்து எங்கே பேசுகிறாங்க, நல்லா இருந்தால் தான் பேசுவாங்க. ஐயோ அந்த மனுஷனா போ அப்படின்னு நம்ம பெரிய யாரும் நிச்சயக்கூடாது, சொல்லக்கூடாது. ஊழியத்துக்காரருக்கு மட்டுமல்ல, உங்கள் விசுவாச குடும்பங்களை பற்றியும். இன்றைக்கும் நாங்கள் ஊழியம் செய்த இடங்களில் யாரெல்லாம் விசுவாசத்துக்கும் சத்தியத்துக்கு உண்மையாக இருந்தார்களோ அவங்களோட நாங்கள் பேசுகிறோம், அவங்க எங்களோட பேசுகிறாங்க. அந்த விசுவாசங்களை விட்டு என்ன செய்யலை, போகலை. ஒரு ஐக்கியம் இருக்குது. ஏனென்றால் அவங்களுடைய சாட்சி. உங்களை பற்றி நாங்கள் என்ன சொல்லணும், ஆமேன், அல்லேலூயா. சாலேமின் ராஜா சலோமியம்மா அவங்களுடைய சாட்சி. அதே போல் ஒவ்வொருடைய காரியத்தில் என்னது, உங்கள் விசுவாசம் எங்கே இருக்குது, உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒருவேளை நான் வெளிநாடு போகாட்டாலும் என்னை பற்றியும் உங்களை பற்றியும் சபையை பற்றியும் என்ன செய்யணும், அவங்க பேசணும். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் அப்படி சாட்சியுள்ளதாக வாழ்க்கை மாறணும். இப்போ தான் கூகுள் போட்டால் எங்கே கண்டுபிடிச்சிடுறாங்க பாருங்களேன். உலகம் அப்படி தான் இருக்குது. ஆக நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். உங்கள் சாட்சி மற்றவர்களால் பேசப்படணும். கர்த்தர் உங்களை பற்றி சாட்சி கொடுக்கணும். தாவீதை குறித்து யார் சாட்சி கொடுத்தது, சத்துருவாகிய சவுலே சாட்சி கொடுத்தார், கேட்டோம். தேவனும் சாட்சி கொடுத்தார், எனக்கு பிரியமான எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்குறோமே. ஆகவே உங்கள் விசுவாசமானது எல்லா இடங்களிலும் பிரசித்தமாக இருக்க வேண்டும். அதன்படி உங்களுடைய சாட்சி காக்கப்பட வேண்டும். ஆரம்ப ஊழிய நாட்களில் எங்களுக்கு எதுவுமே வசதி வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. சொல்லப்போனால் இந்த ஊருக்கு 95வது வருஷம் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரும்போது ஒரு பம்ப் ஸ்டவ் தான் கொண்டு வந்தோம். பம்ப் ஸ்டவ் அடித்து அதில் சமையல்லாம் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைங்க பார்த்தாங்க, உடனே ஒரு கேஸு, உடனே ஒரு பட்டர்ஃப்ளை அடுப்பு. கிச்சனில் போய் பாருங்கள், இன்றைக்கும் அந்த ஸ்டீல் அடுப்பு இன்னும் வச்சுருக்கோம். அல்லேலூயா. விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுறாரு இல்லைங்களா. ஒரு பெட்டி, ஒரு ஒரு பைபிள், இதுதான் நாங்கள் வெளியே வந்தது. ஆனால் கர்த்தர் 2 பெரிய பரிவாரங்களை கொடுத்துருக்காரு. எப்படி, விசுவாசம். ஜிப்மர் ஜிப்மரில் பாண்டிச்சேரியில் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கும்போது ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்த அநேக ஸ்டாஃப் நர்ஸ், அங்கிருந்த முக்கியமானவர்களே நல்ல பழக்கம். நான் வெளியே வந்த உடனே அவங்க எல்லாரும் என்னோட தொடர்பு கொண்டாங்க. அவங்க முடிந்த அளவு எங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அத்தனையும் செய்தாங்க. முதல் ஒரு அருமையான புடவை சென்னை வெளிநாட்டிலேருந்து அனுப்புனாங்க, பணம் கொடுத்தாங்க. இல்லைன்னா எப்படி படைக்கிறது. எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணார். அல்லேலூயா. அதே போல் இங்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளும் மனப்பூர்வமாக எங்களை நேசித்து எங்களுக்கு எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா சோபாவும் சரி, டைனிங் டேபிளும் சரி, சேரும் சரி, குக்கரும் சரி,
என்னென்ன இருக்கோ இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? பை ஃபெய்த், விசுவாசத்திலே வந்தது. ஆமேன். அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், விசுவாசத்தில் வராதெல்லாம் அது சீக்கிரம் உடஞ்சி போயிடும், சீக்கிரம் போயிடும். பணம் போட்டு வாங்கினா சீக்கிரம் போயிடும். விசுவாசத்தில் கிடைச்சதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபெய்த். ஆமேன். அல்லேலூயா. ஆக இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது நம்மை சாட்சியாக நிறுத்துவார். அதற்கு நாம் இசைந்து அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து இந்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட வேண்டும். படிப்போம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைங்க எதையும் எடுத்துடனே அப்படியே சாதிச்சிடணும், எடுத்துடனே செஞ்சிடணும் என்று ஒருபோதும் நினைக்கவே கூடாது. ஆமேன். அல்லேலூயா. எதுவானாலும் ஆவியானுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்த்து அதுக்காக ஜெபம் பண்ணி காத்திருந்து தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவ ஆவியான நம்ம என்ன செய்கிறாரு? நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். தேவ ஆவியான நம்ம நடத்தும்போது அவர் பிழையாக, தவறாக, மாறாக, வித்தியாசமாக ஒருபோதும் நடத்த மாட்டார். ஆனால் ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமேன். எத்தனை பேர் அதற்கு காத்திருக்கீங்க? எப்படி காத்திருக்கா தெரியுமா? ஒரு குறிக்கப்பட்ட பஸ்ஸுக்காக ஒரு ஸ்டாண்டில் காத்திருப்பாங்க. பஸ்ஸுக்காக காத்திருப்பாங்க. ரொம்ப நீண்ட நேரம் வரல. உடனே அடுத்த பிரயாணம் பண்ணி அடுத்த ஸ்டாப்புக்கு போயிடலான்னு போவாங்க. இதுக்கெல்லாம் இந்த பஸ்ஸு போயிடும். புரியுதா? இதை நம்ம காத்திருக்கிறது அப்படி தான். ஆத்திரமாக இருப்பாங்க, காத்திருக்க மாட்டாங்க. அவர் முழுதுமாக ஒப்பு கொடுத்து காத்திருக்கும்போது இந்த நம்பரில் இந்த பஸ் இங்கே தான் வருங்கிற விசுவாசத்தில் அப்படி நின்று இருந்தால் அந்த பஸ்ஸில் போயிருக்கலாம். அந்த பஸ் ஸ்டாப் போகிறதுக்குள்ளே இது பாஸ் ஆகி போயிடுது. அது அங்கே போய் காத்திருந்து சோர்ந்து போய் மறுபடியும் அடுத்த பஸ் ஸ்டாப் போனால் போயிட்டே இருக்கு, நம்ம போக வேண்டியது தான். இது ஆவியானுடைய நடத்துதல் அல்ல. தேவ ஆவியானவர் நடத்தும்போது அதில் சமாதானம் இருக்கும், ஆறுதல் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், நிம்மதி இருக்கும், வேதனை இருக்காது. ஆமேன். அல்லேலூயா. இந்த ஆவியான நடத்தலை பற்றி நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் உங்களோட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். நிறைய காரியத்தை சொல்ல நேரம் இல்லை. எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தருக்கு சித்தமானது மட்டும் வாய்க்க பண்ணணும் என்று சொல்லி ஜெபித்தா அந்த காரியத்தை கர்த்தர் அப்படியே செய்வார். இல்லை என்றால் நோ, வேண்டாம் என்று சொல்லுவார். அது சில வேளை நமக்கு வேதனை இருந்தால் கூட அது நம்முடைய வாழ்க்கையில் சாதனை உண்டாக்கும். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய். அப்போ தேவ புத்திரர் தான் வெளிப்பட வேண்டுமாம். ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ புத்திரர் வெளிப்படுவதற்காக சகல சிருஷ்டியும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கு. இந்த சரீர மீட்பு அடைய வேண்டும் என்றால் மற்ற எல்லா சிருஷ்டியும் நம்ம பார்த்துட்டே இருக்கு. படிங்க ரோமர் 8. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி, பாருங்க, நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாக தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆமேன். அதுவுமல்லாமல் எல்லா சிருஷ்டிகளும் என்ன செய்யறதான்? ஆவலோடு காத்து நமக்காக நாம் வெளிப்படணும், நாம மறுரூபமாகணும், நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக சர்வ சிருஷ்டியும் ஆவலோட காத்து கொண்டு இருக்கிறது என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். 19 மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஆமேன். எல்லா சிருஷ்டிகளும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கு. நாம் எப்படி இருக்கிறோம்? ஆவலோடு இருக்கிறீங்களா? வாஞ்சியோடு இருப்போம், ஏக்கத்தோடு இருப்போம். பாட்டு மட்டும் பாடுறோம், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம். இது பாட்டு எப்படி? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம்மை பற்றி தானே ஐயா. எப்படி இருக்கு பிரியமானவர்களே? ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியம். சவுலுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான், சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். ஆனால் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றாமல் போன பிற்பாடு நடத்துதலே இல்லாமல் போய்விட்டது. 1 சாமுவேல் புஸ்தகம் நாம் வாசிக்கிறோம்.
1 சாமுவேல் 28:5-6. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளின் மூலமாவது மறு உத்தரவு அருளவில்லை. எவ்வளவு வேதனை பாருங்க. மறு உத்தரவு அருளவில்லை. அபிஷேகம் பெற்றவன் தான். சொப்பனத்தினாலோ தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ எந்த ஒரு பதிலும் அவனுக்கு அருளப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. எவ்வளோ நிர்பந்தம். சில வேளை சில பிள்ளைங்க பெற்றோரிடத்தில் பேசாமே இருப்பாங்க. அது பெற்றோருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதே போல் சில பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் பேசாமே இருந்தால் எவ்வளோ வேதனை இருக்கும். பிரியமானவர்களே, சவுல் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தது நிமித்தமாக, அபிஷேகத்தை நஷ்டப்படுத்திய நிமித்தமாக அவனுக்கு அந்த நடத்துதலே இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் காண்கிற சொப்பனை எப்படி இருக்கிறது? தரிசனம் எப்படி இருக்கிறது? உங்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறதா? எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறதா? உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை தீர்க்கதரிசனங்கள் வருகிறது, எத்தனை சொப்பனங்கள் வருகிறது. இதில் எல்லாமே கர்த்தர் நம்மோட நடத்துகிறதுக்கேற்ற ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை என்ன செய்யக்கூடாது, நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அம்மா மாதிரிலாம் கிறிஸ்மஸ் வந்தால் வந்துச்சு. ஒரு மாதம் தான் இருக்குது. நம்பர் எண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக? வெங்கடேஸ்வரா போகணும். அங்கே என்னென்ன கடையில் இருக்குது எல்லாத்துக்கும். எங்கே போகணுமா போகக்கூடாதா? எல்லாம் டைம் பார்த்துட்டே இருக்காங்க. நேராக போவாங்க. அங்கே போகும்போது ஆவியார் சொல்லுவார், மகளே, பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா கத்தரும் தேவ தூதர்களும் எல்லாருமே ஒயிட்டாக இருக்காங்களே, நீ ஒயிட்டை போடுன்னு ஆண்டு சொல்லுவார். அது கேட்க மாட்டாங்க. சே தா அதே படம் தள்ளி போடு. ஆமென். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பாட்டெல்லாம் நான் பாடுவோம் இல்லையா? அது மட்டுமல்ல, இன்னொரு பாட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். அங்கே வருது, வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு. சரி, போதும், உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிலருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா ட்ரெஸ் அப்படியே டார்க்காக இருக்கும். டார்க்குன்னு சொன்ன எல்லாம் கலர் கூட ஒரு லைட் கலர் வாங்கணும் கூட சிலருக்கு தெரியுறதில்லை. அது ஒரு நடத்தல் வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் விசுவாசி என்று சொன்னால் உங்களுக்கு வித்தியாசம் காணப்படணும். எல்லாருக்கும் யூனிஃபார்ம் இருக்குது. கத்திரி பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வேண்டாமா? இல்லையா? ஆக ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் ஒரு பொருள் வாங்குறது என்றாலும் ஆண்டருடைய ஆவியானுடைய நடத்தலின்படி நீங்கள் செய்வீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகையினால ஆவியினால் நடத்தப்படும் போது நாம் தேவபுத்திரராக இருப்போம். நானும் யூஜினி சில வேலையில் பிரயாணம் போவோம் பாருங்களேன். கிராமத்துக்கு போவோம். அந்த சில இடத்துல போகும்போது திடீரென்று போன வழியாக திரும்பாமல் இன்னொரு வழியாக திரும்ப சொல்லுவேன். நான் தெரியாது, டக்குன்னு திருப்புவோம். அங்கே போனால் ஒருத்தர் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு. ஒரு பிள்ளை அப்போ தான் பிறந்திருக்கு, அவங்களுக்காக ஜெபிச்சு சில கொடுத்துட்டு சந்தோஷமாக வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு நேராக போனால் இன்னொரு பக்கம் திருப்புன்னு சொன்னால் கரெக்டாக அங்கே போனால் அங்கே அந்த வீட்டு தகப்பனாரே வர்றார். அப்போ சொன்ன பாருங்கள், ஆண்டவர் சில சமயத்தை நடத்தும்போது அது எப்படி நடத்துகிறாரு? ஆவியாக நடத்தும்போது அது நன்மை உண்டாகும், ஆறுதல் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகவே நடத்துதல் என்பது மிக முக்கியம். பரிசுத்த ஆவியான மூலமாக நடத்தப்படுவது தான் நம்ம இன்றைக்கு வாசித்தோம். 19ஆம் வசனமா, சகல சிருஷ்டிகளும் ஆவலோட காத்து கொண்டிருக்கிறதாக. அடுத்து நாம் பார்க்கலாம். யோவான் 14:16 நாம் வாசிக்கிறோம். அவர் தான் நம்மை ஆற்றுகிறவரும் தேற்றுகிறவரும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் அங்கே சொல்லப்படலை. வேறொரு தேற்றரவாளன், கம்ஃபர்டர், ஆறுதல் படுத்துகிறவர், தேற்றுகிறவர். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் வேண்டும். ஆவியானது தான் நம்ம ஆறுதல் படுத்தணும், தேற்றணும். ஏனென்றால்
இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்களுக்கு எடுக்கிறது எத்தனையோ கஷ்டங்களில், நஷ்டங்களில், போராட்டங்களில், பிரச்சனைகளில், வியாதியில், பல சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்கிறோம்? நெருக்கப்படுகிறோம், போராடுகிறோம், கஷ்டப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை தேற்றுவதற்கு மனுஷனுடைய வார்த்தைகளை விட தேவனுடைய வார்த்தை, தேவ ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும்? தேற்ற வேண்டும். நாம் முன்னமே கேட்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் சிக்லாகுக்கு தாவீது வந்தபோது அமலேக்கியர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் தீக்கிரையாக்கி போயிட்டாங்க. மனைவிமார், பிள்ளைங்க எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென், அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் தான் நம்மை திடப்படுத்துகிறார். மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள் என்று தெசலோனிக்கேயரில் வாசிக்கிறோம். அதுபோல ஆவியானவர் தான் நம்மை தேற்றுகிற ஆவியானவர். தேற்றரவாளன், தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பா நிரப்பும் ஆவியே வாருமே என்று நம்ம பாடும்போது எங்கேயோ கொட்டாயை போட்டுருப்பான் சிலர். என்ன பாடுறோம், எதுக்காக பாடுறோன்னு தெரியாது. எப்படி இருக்குது பாருங்களேன். அப்போது தேவாவியானவர் தேற்றரவாளன் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவனோடு கூட இந்த ஜனங்கள் எல்லாரும் அவனை கல்லறிய ஆரம்பிச்சிட்டாங்க. எரியலை, கல்லறிய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டது மட்டுமல்ல, கீழே அப்படியே வாசித்து பார்த்தால் அபியத்தார் என்கிற ஆசாரியனை கூப்பிட்டு என்ன செய்யணும், அந்த பின் தண்டை நான் பின் தொடரலாமா என்று கேட்டபோது அவர் சொன்னார், தொடர்ந்து போ, அதை முற்றிலும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். அதன்படியே 30:19 வாசிக்கிறோம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், அவர் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். காரணம், அவனுக்குள் இருந்த அந்த அபிஷேகம் நடத்தினது, தேற்றினது. அழக்கூட பலனில்லாத அளவுக்கு நெருக்கம். சிலருடைய வாழ்க்கையில் அப்படிலாம் வரலாம். ஊழியக்காரர் தான் வந்து எப்போவுமே பின்னாடி உட்காந்துட்டு தேட்டிட்டு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. அது ஒரு குழந்தையின் அனுபவம். நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நாம் பாடுவது போல தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பா நிரப்பும் ஆவியே. அந்த ஆவியான் வரும்போது நமக்குள் ஒரு ஆறுதல் உண்டாகும், தேற்றல் உண்டாகும். இந்த அனுபவம் இப்பொழுதே இருந்தால்தான் நித்திய இளைப்பாறுதலே போக முடியும். இந்த இளைப்பாறுதலாம் நிலையானதல்ல, கொஞ்சம் நாட்கள் தான். ஆனால் நித்தியமாக என்றென்றைக்கும் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இவ்விதமாக இந்த முறையில், இந்த வகையில் நாம் ஆற்றப்பட வேண்டும், தேற்றப்பட வேண்டும். படிப்படியாய் நாம் அதில் வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியின் முத்திரையை நாம் துக்கப்படுத்த கூடாது. ஏனென்றால் நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதாக நாம் லூக்காவிலே வாசித்தோம். பிரியமானவர்களே, எப்போதும் இந்த ஆவியான் நமக்குள்ள வரும்போது நம்மை உயிர்ப்பிப்பார், பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார், தேற்றுவார், ஆற்றுவார், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அதைத்தான் அடுத்த பகுதியை நாம் பார்க்கிறோம். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, அந்த தேற்றரவாளனே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆவியானவரே போதித்து நினைப்பூட்டி கேட்ட வசனங்களை ஞாபகப்படுத்தி அதை திரும்ப ரீகால் பண்ணி நம்ம அதன்படி நடப்பதற்கு ஒத்தாசை உதவி செய்வார். தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்க வேண்டிய காரியத்தை போதித்து அனுதினமும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஆகவேதான் நம்ம யோவானுடைய ஜீவியத்தில், அப்போஸ்தலனாகிய யோவானுடைய ஜீவியத்தில் அவருக்கு ஏற்பட்ட அவ்வளவு போராட்டத்திலும் கஷ்டத்திலும்
பத்மு தீவில் கொண்டு போய் அவரை போட்டு வைத்த போதும் கூட அவர் தரிசனங்களை காண்கிறார், வரும் காரியங்களை அறிகிறார், வெளிப்படுத்தலை முழுதுமாக எழுதி வைத்திருக்கிறாரே. அப்படி என்றால் தேவனுடைய போதனை அவருக்கு உண்டானது. ஆவியானுடைய போதனை, வருங்காலங்களை குறித்ததான செய்தி, சபையினுடைய காரியங்கள், சபையினுடைய குறைகள், சபைக்கேற்ற எந்த ரிவார்டு, என்ன பரிசு வச்சிருக்கிறாரு என்றெல்லாமே. அது மட்டுமல்ல, மணவாட்டியை பற்றியும் நல்ல தரிசனம் கிடைத்ததை நாம் பார்க்கிறோமே. அப்படி என்றால் ஆவியான் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். சிலருக்கு ரொம்ப மிஞ்சின நீதிமான்கள், ஆவியானவே எங்களை நடத்துகிறாரு, அதனால் எங்களுக்கு வேறு பாஸ்டர்லாம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ரொம்ப மிஞ்சின நீதிமானாக இராது என்று வேதம் சொல்கிறது. சபை நடத்திப்பு, ஊழியர்கள், ஊழியங்கள், ஆளுகைகள், பலவிதமான பாஷைகள், இதெல்லாம் தேவனானவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதில் இருக்கும்போது கர்த்தர் ஊழியக்கார் மூலமாக பேசுவார், தீர்க்கதரிசனத்தின் மூலமாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், போதித்து நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஆலோசனையே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் படிப்படியாக நம்முடைய சரீரமானது ஒரு மீட்பு அடையக்கூடிய, பூரணப்படக்கூடிய, மீட்கப்படக்கூடிய ஒரு அனுபவத்தில் வளர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. இதைத்தான் நமக்கு பார்க்கிறோம் இல்லையா? யோவான் சுவிசேஷம் 14:26 வாசித்தோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமேன், அல்லேலூயா. எல்லாவற்றையும் நினைப்பூட்டி போதித்து நடத்துவார். எங்கே போதனை உண்டோ அங்கே தான் வாழ்க்கையிலே நாம் சாதனையை படைக்க முடியும். சுவிசேஷம் எல்லா பக்கம் இருக்குது, பரவாயில்லை, அது சபைக்குள்ளே கொண்டு வருகிறதோடு சரி. சபைக்குள்ளிருந்து நாம் ஆயத்தமாகி நம்முடைய சரீரம் மீட்படைந்து நம்முடைய மீட்பரை இயேசுவை காண வேண்டும் என்றால் உபதேசம் கொடுக்கப்பட வேண்டும். அது பல வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்றும் ஒப்புரவாகுதலின் உபதேசம் என்றும் சொல்லி சபைக்குள்ளே அது நடைமுறையில் வரும்போது அதில் நாம் நிலைத்திருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சாதனையான ஒரு வாழ்க்கையை செய்ய முடியும், சாதனை படைக்க முடியும். உபதேசம் யார் கொடுப்பது? பரிசுத்த ஆவியானவரே கொடுக்கிறார். கடைசியாக நாம் பார்க்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 54-55 வசனத்தில் பரிசுத்த ஆவியானுடைய செயல் எவ்விதமாக மனிதனுக்குள்ளே செயல்படுகிறது, மாற்றுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானுடைய உபதேசத்தெல்லாம் நாம் பார்க்கிறோம். நடைமுறை காரியங்கள்லாம் சொல்கிறாரு. கடைசியில் அவனை கல்லெறிந்து கொள்வதற்காக கூடியிருக்கிறாங்க. இப்பொழுது வாசிங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது, இந்த ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஸ்தேவானை பார்த்து பல்ல கடிச்சாங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை, அதாவது கல்லெறிவதற்காக எல்லாரும் நின்று அவனை பார்த்து பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாக வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அல்லேலூயா. சுற்றி நின்று கொண்டிருக்கிற மனுஷரை அவன் பார்க்கல. அவன் கையில் கல் இருக்கிறது, அதையும் அவனை பார்க்கவில்லை. அவனை குற்றப்படுத்துகிறாங்க, அவனை கல்லறியும்படியாக சூழ்ந்து கொண்டாங்க. அங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அங்கே மனுஷகுமாரன் அங்கே நின்று கொண்டு வரவேற்று கொண்டு இருக்கிறார். அப்போது நல்ல வார்த்தை சொல்கிறாரு, இதா இவர்கள் செய்கிறது அறியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னியும் என்று அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை பின்னாடி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய சுபாவம் பூரணமாக்கப்பட வேண்டும் என்றால் பொய்யா குற்றம் சாட்டப்பட வேண்டும். பொய்யா அப்போ தான் தெரியும். பொய்யா அவங்களை குற்றம் சாட்டும் போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? உண்மையா சந்தோஷப்படுவீங்களா? நான் சண்டைக்கு வலுக்கட்டவே போக மாட்டேன்,
நான் வந்த சண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அப்படி விட மாட்டாங்க, விடுறதில்லை. அது எப்படி? இங்கே நாம் பார்க்குறோம், ஸ்தேவான் கல்லெறியப்படும்படி நின்று கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அவர் பார்க்கல. என்ன செய்தான்? வானத்தை அண்ணாந்து பார்த்து சூழ்நிலைகளை அவன் பார்க்கவில்லை. என்ன நடக்கும் என்று அவனுக்கு பார்த்து அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அதான் தெய்வீக சுபாவம். ஆமேன், அல்லேலூயா. நீ மனுஷனை பார்த்தா நாம் பயந்துடுவோம், சூழ்நிலையை பார்த்தா சோர்ந்து போயிடுவோம். ஆனால் நம்ம கர்த்தருடைய முகத்தை பார்த்தால் அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க. அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டு முதலாவது புதிய ஏற்பாட்டில் இரத்த சாட்சியாக மாறினாரே. அல்லேலூயா. உங்களை யாராவது குற்றப்படுத்தும் போது என்ன சொல்வீங்க? பேசாமல் இருந்துருவீங்களா? எனக்கும் ஒரு காலம் வரும். ஒரு சந்தர்ப்பத்தில் 2 பேர் என்னை குற்றப்படுத்துவதற்காக வந்து உட்காந்துட்டாங்க மூட்டை வீட்டுக்குள்ளே. ஒரு சந்தர்ப்பத்தில் 2 பேர் முன்னே வந்து உட்காந்துட்டாங்க. அவங்கள பார்த்து எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதா எனக்கு புரியல. நான் சிரிச்சிட்டேன். எனக்கு ஒரு பழக்கம் பிடிக்கும், பார்த்து சிரிச்சிட்டேன். அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து போயிட்டாங்க. தோத்துறோம். அல்லேலூயா. அவங்க எந்த காரியத்துக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியும், எதுக்காக வந்தாங்க, என்ன பேசுவான்னு தெரியும். அதை புரிந்து கூட நான் சிரிச்சிட்டேன் பாருங்கள். 2 பேரும் போயிட்டாங்க. இன்றைக்கும் அவங்க இருக்கிறாங்க, விசுவாசிகள் அல்ல. பிரியமானவர்களே, அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் சுபாவம் எப்படி இருக்குது? பொய்யா குற்றச்சாட்டப்படும் போது எப்படி இருக்கிறீங்க? ஒரு முறை எங்கள் போதகர் ஒரு சீப் பாஸ்டர் அவருக்கு ஆகாரம் கொண்டு போய் அறையில் கொடுக்க போகிறாங்க. ஒரு பெரிய ட்ரேயில் எல்லா டிஷ்ஷும் வச்சு சாப்பாடு அப்புறம் எல்லாம் வெஜிடபிள் எல்லாம் வச்சு ஒரு மேலே ஒரு மூடி போட்டு இப்படி தூக்கிட்டு கொண்டு போய் அந்த பாஸ்டர் இடத்துல ரூமில் வச்சுட்டாங்க. அவர் அதை சாப்பிட்டு வைப்பாடு, அதே மாதிரி மூடி வைப்பார். திரும்ப போய் அவங்க என்ன செய்யணும்? எடுத்துகிட்டு வரணும். தூக்கிட்டு போகிறோம், கண்ணு பார்க்கக்கூடாது. பார்த்தா என்னது? அவருக்கு சோதனை. பார்க்கக்கூடாது. உடன்படிக்கை பெட்டி எட்டி பார்த்தா மனசில் செத்து போயிடுவாங்க. அது போல தான். சரி, அவர் எடுத்து சாப்பிட்றதுக்காக எல்லாம் ஆயத்தமாகி கையெல்லாம் கழுவிட்டு போய் அந்த மேலே இருக்கிற அந்த பிளேட் இது ட்ரேயை ஓப்பன் பண்ணார். உள்ளே ஒரு பவுல் மூடி வச்சுருக்கு. அந்த பவுலை திறந்து பார்த்தாரு, ரைஸ் இல்லை. அந்த இதில் என்ன இல்லை? ரைஸ் இல்லை. எப்படி கோபம் வரும் உங்களுக்கு? சாம்பாரில் ரசம், சாம்பாரில் ஒரு உப்பு குறைஞ்சிட்டா அல்லது வேறு ஏதாவது குறைஞ்சிட்டா என்ன கோபம் வருது? என்ன செஞ்சீங்க? ஒரே இது அப்படி இருக்கா? இந்த பாஸ்டர் பார்த்தாரு, இன்றைக்கு தேவன் எனக்கு அனுமதித்து இதுதான். எல்லா வெஜிடபிள்லாம் ஒன்றா எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு நீட்டாக அதே மாதிரி மூடி வச்சுட்டு சந்தோஷமாக சாப்பிட்ட மாதிரி உட்காந்துருக்காரு. உடனே வந்து பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா சிஸ்டர்ஸ் ரூமில் அந்த கிச்சனில் போய் திறந்து பார்த்தோம். ஐயோ, சாப்பாடு வைக்கல. எல்லோரும் ஒன்று ஓடி வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அந்த பாஸ்டரு, எனக்கு தேவன் இன்றைக்கி அனுமதிச்சு ஆகிறோம் அதுதான். இந்த மாதிரி சுபாவம் இருக்கும்போது இதுதான் வளர்ந்த சுபாவத்துடைய காரியம். பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டாங்க பாஸ்டர், பரவாயில்ல, அடுத்த முறை சரி பண்ணிக்கன்னு நாங்கள் பேசிக்குவோம். அம்மா சம்பந்தத்தில் கை கொஞ்சம் அதிகம் உப்பிட்டவரை அப்படி நினச்ச போட்டோம். சில பேர் போடுவாங்க, இருக்கும் இல்லையா? சுபாவத்திலே மாறணும். உங்களை பொய்யா ஒருத்தர் குற்றச்சாட்டில் இருந்தால் நீ சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, உங்கள் பிரதிபலன் ரெட்டிப்பாக இருக்குது. ஆமேன். மத்தையில் அப்படி தான் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த சரீர மீட்பு என்று சொல்வது சாதாரணமாக வந்து விடுகிறதில்லை. ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு கூட அந்த மீட்பை முழுதுமாக அடைய முடியாது. அதுக்காக இப்படி படிப்படியாக இந்த காரியங்கள், முதலாவது நாம் பார்த்தோம், பிரஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பலியாக மாறணும் என்று. ரெண்டாவது, கர்த்தருடைய அவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்காளிகள் ஆக வேண்டும் என்றால் சரீரத்தின் செய்கைகளை அழித்து ஆவிக்கேற்ற சிந்தையோடு கூட நாம் வளர வேண்டும். மூன்றாவது, நம்முடைய சாட்சியின் ஜீவியம். கர்த்தருக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக நம்முடைய சாட்சி மிக முக்கியம். நான்காவது, ஆவியினால் நடத்தப்படணும். ஐந்தாவது, ஆவியினால் போதிக்கப்பட வேண்டும், ஆவியினால் தேற்றப்பட வேண்டும். கடைசியாக
ஆவியினால் ஆவிக்குள்ளாக வளர்ச்சி வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சுபாவங்கள் மாறும். நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியும்படியாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு செயல் முடியும். அங்கே தான் இந்த சரீரம் மீட்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் எபேசியர் 4:30 நாம் வாசிக்கும்போது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்காக நாம் முன்னமே என்ன செய்யணும்? ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் எதையும் நாம் செய்யவே முடியாது. ஆயத்தப்படும் போது படிப்படியாக இந்த ஆவியான நமக்குள்ளே செயல்படுகிற அந்த விதத்தின் அடிப்படையில் நாம் மறுரூப நிலையை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லுகிற அந்த மறுரூபத்துக்குள்ளே நம்மை கர்த்தர் கொண்டு போவார். மறுரூபம் ஆகுங்கள், மறுரூபம் ஆவீர்கள் என்றெல்லாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய மீட்பு, சரீர மீட்பு மிக சமீபமாக இருக்கிறது. உங்கள் தலைகளை நிமிர்ந்து பார்த்து உயர்த்துங்கள் என்று நாம் படித்தோம். அதுபோல் அந்த மீட்பு, சரீர மீட்பு பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மீட்பர் இயேசு மீட்கும்படியாக வரப்போகிறார். நாம் எல்லோரும் எழுந்து நின்று திரும்பவும் மீட்பர் வருவார் பாட்டையே பாடுவோம். மீட்பர் வருவார் மேகமிதிலே பாடி மகிழ்வோம் ஆனந்தமாகவே, ஏகமாக தாகமதாய் தவித்த சொத்தன் மகிழ்ந்திட, ஏகமாக தாகமதாய் தவித்த சொத்தன் மகிழ்ந்திட, தேவதூத கானம் பாட வந்திடுவார் மீட்டிடவே, தேவதூதர் கானம் பாட வந்திடுவார் மீட்டிடவே, மீட்பர் வருவார் மேகமிதிலே பாடி மகிழ்வோம் ஆனந்தமாகவே, மீட்பர் வருவார் மேகமிதிலே பாடி மகிழ்வோம் ஆனந்தமாகவே, கனிகள் நிறைந்த ஜீவியத்தால் மணிகளாக திகழ்ந்திட, கனிகள் நிறைந்த ஜீவியத்தால் மணிகளாக திகழ்ந்திட, அணிகலமாய் நவவரங்கள் அளித்தனரே சேர்த்திடவே, அணிகலமாய் நவவரங்கள் அளித்தனரே சேர்த்திடவே, மீட்பர் வருவார் மேகமிதிலே பாடி மகிழ்வோம் ஆனந்தமாகவே, மீட்பர் வருவார் மேகமிதிலே பாடி மகிழ்வோம் ஆனந்தமாகவே. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துகிறோம். அந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தால் நீர் எங்களை நிறைத்தீர், சபையை நிறைத்தீர். அதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வருகை நாளுக்காக ஆண்டவரே, சகல சிருஷ்டிகளும் ஆவலாக ஆண்டவரே எதிர்நோக்கி கொண்டு தவித்து கொண்டு பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் நாங்களும் உடைய வருகை நாளுக்காக ஆண்டவரே தவித்து கொண்டே இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை குறித்து இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, அபிஷேகம் பெறாத தேவனுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் எப்படியாகிலும் கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை, ஒரு தாகத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை அநேகர் அபிஷேகத்தை பெறவில்லை என்று அறிகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு இரக்கம் பாராட்டு, குறைகள், குற்றங்கள், பலவீனங்களை மன்னித்து ஆண்டவரே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கவே முடியாது என்று மெய்யாகவே என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வருகை நாளிலே ஆண்டவரே இந்த சரீரங்கள் மறுவும் ஆட முடியாது. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய மரணம் இருக்குமானால் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய நாளிலே நாங்கள் எழுப்பப்படும்
போது நாங்கள் உம்முடைய மீட்கப்பட்ட அந்த பரிசுத்தாவினால் எப்படியெல்லாம் ஜீவிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை எப்படி ஒப்பு கொடுத்து நடந்து ஜீவிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீர், எங்களோடு பேசினீர். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக தங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க பொறுமையாக கர்த்தாவே எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ள தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். சகிக்கிற தன்மை ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் சகிப்பு தன்மையை கொடுத்து எந்த சூழ்நிலையும் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். மீட்கப்பட்ட அந்த அதுவுமல்லாமல் மீட்கப்பட்ட அந்த நாளுக்கென்று ஆண்டவரே இந்த பரிசுத்தாவியை பெற்றவர்களும் துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே பரிசுத்தாவியை துக்கப்படுத்தின உண்டு. நாங்களும் கூட என்னையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, சில நேரங்களில் நாங்கள் துக்கப்படுத்தியிருக்கக்கூடும். அதெல்லாம் கர்த்தர் எங்களை மன்னித்து எப்படியாகிலும் ஆண்டவருடைய வருகையிலே காணப்பட, கடைசி நாட்களில் எப்படி ஜீவிக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் காணப்பட சபைக்கு வேண்டிய விசேஷித்த கிருபையை தர முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒருவரும் வீண் விருதாய் போகாதபடி கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் வேலையடைத்து பாதுகாப்பீராக. இந்த நாளிலே சண்டே கிளாஸ் ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்படும், பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், டீச்சர்ஸ்க்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டு வேண்டிய கிருபையை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆராதனையில் கலந்து கொண்ட தேவ மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. வாரம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து நடத்தும், எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரங்களோடு இருக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்கள் முன் செல்லட்டும். தாழ்த்து உம்முடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.